நம்ம ரூ. 5 ரூ. 10 பேனா வாங்கியிருப்போம். ஆனால் இந்த பேனாவோட விலை 5500 அப்படி என்னப்பா இருக்குது இந்த பேனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சென்சார்ஸ் இருக்குது. இப்போ அந்த நோட் பேடில் நான் இங்க் பென்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கோடு போடுறேன். இந்த பென்னை வந்து நான் அழுத்தி கோடு போடுறேன் அப்படின்னா அந்த லைன் வந்து நமக்கு திக்காக விழும். அதே லைட்டாக போட்டேன் அப்படின்னா நமக்கு லைனும் தின்னாக விழும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிப்புக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷர், அதாவது ரெசிஸ்டிவ் ப்ரெஷர் சென்சார் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம எந்த அளவு இங்கே அழுத்தத்தை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அதில் எலக்ட்ரிசிட்டியில் மாறுதல்கள் உருவாகும். அந்த சிக்னலை நமக்கு ப்ளூடூத் வழியாக டேபுக்கு அனுப்பும். ஸோ டேப் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த அளவு ப்ரெஷரை கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு லைனையும் வந்து உருவாக்கும். அடுத்தபடியாக ஆங்கிள் சென்சார். நம்ம டிராயிங்லாம் பண்ணும்போது பென்சிலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லைன் போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும், அதாவது தின்னாக இருக்கும். அதே இது நம்ம அந்த டிராயிங்கில் ஷேட் அடிக்கிறதுக்காக பென்சிலை ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு இப்படி ஷேட் அடிப்போம். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனை இந்த பென்லையும் பண்ண முடியும். இந்த பென்னோட ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, XY ஆக்சஸில் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த 2 எலக்ட்ரோடும் நம்ம பென்னை எந்த ஆங்கிளில் டில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வரையக்கூடிய டிராயிங்கை நம்ம ரியல் பென்சிலில் எந்த மாதிரி ஷேடு விழுமோ அதே மாதிரி ஷேடை இது இங்கேயும் உருவாகும். அடுத்தபடியாக இதை டச் பண்ணாமலே மவுஸ் மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு இண்டக்ஷன் காயில் கொடுத்துருப்பாங்க. அதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது வழியாக இந்த பென்சில் நம்ம டச் பண்ணாமலே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத டேப் வந்து சென்ஸ் பண்ணிக்கும். சிலர் சொல்லலாம் ரூ. 10 பேனாலேயே இதெல்லாம் பண்ண முடியுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக பண்ணலாம். பட் அதே விஷயத்தை டிஜிட்டலாக கொண்டு வந்தது தான் இந்த அருமையான பேனா.